ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2022 கேட்ட ஒரு சிசார் கொஷின் சால்வ் பண்ண போறோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின், கொஞ்சம் டைம் எடுக்கும் சால்வ் பண்றதுக்கு. லெட்ஸ் ஆன்சர் திஸ் கொஷின். இந்த கொஷின் வந்து டிவிசிபிலிட்டி பேஸ்டு கொஷின், டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பேஸ்டு கொஷின். 2 3 அண்ட் தென் 3 இல்ல 2 4 5 7 8 9 இது டிவிசிபிலிட்டி டெஸ்ட்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஷின் ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். Let's answer this question. என்ன சொல்லிருக்காங்க? An identity card has the number A, B, C, D, E, F, G. Not necessarily in the order where each letter represents distinct digit 1, 2, 4, 5, 7, 8, 9. Okay. The number is divisible by 7. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா மொத்தங்க 7 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 7 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 7 டிஜிட் ஐடி கார்டு நம்பர் கிரியேட் பண்றாங்க. அந்த நம்பர் பத்தின சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அப்ப எத்தனை நம்பர் யூஸ் பண்றாங்க? 1 2 4 5 7 8 9. இந்த 7 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 7 டிஜிட் ஐடி கார்டு நம்பர் கிரியேட் பண்றாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த நம்பர் பத்தி என்ன சொல்றாங்க? இந்த 7 டிஜிட் நம்பர் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா the number is divisible by 9. அப்போ இந்த 7 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, this is divisible by 9 சொல்றாங்க. அப்போ 9 divisibility டெஸ்ட் நமக்கு தெரியணும். அது என்னன்னு சொல்றேன் அதுக்கப்புறம். After deleting the first digit from the right, the resulting number is divisible by 6. அப்போ ரைட் சைடுல இந்த டிஜிட் நம்ம கிராஸ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 6 டிஜிட் நம்பர். இந்த 6 டிஜிட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிட்டிங் த டூ டிஜிட்ஸ் ஃப்ரம் த ரைட் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர், த ரிசல்டிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5. அப்போ இந்த கடைசி ரெண்டு டிஜிட் கிராஸ் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் 5 டிஜிட் நம்பர் இருக்கும் இல்லையா, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் டிவிசிபிள் பை 5. அதே மாதிரி ஸ்டோரி கண்டினியூ ஆகும். இந்த கடைசி 3 டிஜிட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம், டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் the resulting 4 digit number is divisible by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா இருக்கிற 4 டிஜிட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்டிங் 3 டிஜிட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 5 டிஜிட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 2 டிஜிட் யூ வில் ஹேவ் திஸ் 2 டிஜிட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. அதான் கடைசியா சொல்லியிருப்பாங்க. ஓகே, which of the following possible value for the middle sum of the middle 3 digits of the number? the middle 3 டிஜிட் இருக்கு இல்லையா, 1 2 3. இங்க 3 டிஜிட்ல வர வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர்? அதுதான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. So we have to find what are the numbers going to come in the middle 3 digits. ஓகே, ஸோ அது கண்டுபிடிக்கணும். இப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். 2ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்ன? யூனிட் டிஜிட் வந்து 0 2 4 6 8ல ஒரு நம்பர் முடிஞ்சிச்சு அப்படின்னா that number is divisible by 2. 3க்கு என்ன டிவிசிபிலிட்டி டெஸ்ட்? கொடுத்துருக்க நம்பர் இப்போ 1 3 2 தான் நம்பர். இது 3ஆல டிவிசிபிளா இல்லையா அப்படி செக் பண்றது, இந்த டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். வர நம்பர் என்னது? 6. 6 is divisible by what? 3. Therefore this number 132 is also divisible by 3. Okay, divisibility test for 3 is okay. 4 divisibility test என்ன அப்படின்னா, இப்போ 1 4 4, இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்குறோம். லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா என்டையர் நம்பர் 144 is also divisible by 4. இது 4 divisibility test. 5 divisibility test அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 0 இருக்கணும் இல்ல 5ல இருக்கணும். அப்பதான் என்னது? அந்த that number is said to be divisible by 5. 6 அப்படின்னா அந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். அப்போ ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் இஸ் வாட்? செட் டு பி டிவிசிபிள் பை 6. 9 வந்து லைக் 3 மாதிரி தான். என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 1 + 4 + 4. ஆன்சர் என்ன வந்து 9. 9 இஸ் டிவிசிபிள் பை 9. அப்போ இந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 9. ஸோ இதான் வந்து என்னது? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 2 3 4 5 6 9. So next we'll try to fix the values.
இந்த 7 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 7 நம்பர் இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட்ல அது என்னது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐ வில் டேக் அனதர் 7-digit box. So 1, 2, 3, 4, 5, 6, 7. Okay. First 9 divisibility test. Okay. 9 divisibility test போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்கிற 7 நம்பர், இந்த 7 நம்பரை ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 36 வருது. 36 is divisible by what? 9. அதால நீங்க இந்த 7 நம்பர் வச்சு எந்த நம்பர் எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். இந்த 7 நம்பர் இந்த பாக்ஸ்ல எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஆனா அந்த நம்பர் என்னவா இருக்க போகுது? டிவிசிபிள் பை 9 தான் இருக்க போகுது. ஏன்? சோ எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணா 36. 36 is divisible by 9. அப்போ இந்த 9 divisibility டெஸ்ட் வச்சு இந்த நம்பர் இங்க தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது we'll start with this 5. மத்த டிஜிட்ல அப்போ கூட வருவோம். we'll start with this 5. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கடைசி 2 டிஜிட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி 5 டிஜிட் இருக்கும். அந்த 5 டிஜிட் எதால டிவிசிபிள்? 5 ஆல டிவிசிபிள். 5 ஆல டிவிசிபிள்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? அந்த நம்பர் எதால எண்ட் ஆகணும்? 0ல எண்ட் ஆகணும், இல்ல 5ல எண்ட் ஆகணும். அப்போ நமக்கு இங்க கொடுத்திருக்க நம்பர்ல 0 கிடையாது. ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. என்னது? 5 இருக்கு. அப்போ இந்த 5 டிஜிட் நம்பர் வந்து 5 ஆல டிவைட் ஆகும்னா இங்க என்ன வரணும்? 5 வந்தா தான் என்னது? 5 ஆல டிவைட் ஆகும். ஓகே, அடுத்தது இங்க 6 இருக்கு இல்லையா? ஆஃப்டர் ரிமூவிங் திஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஃப்ரம் ரைட், ரிமைனிங் 6 டிஜிட் இருக்கும். அந்த 6 டிஜிட் இஸ் வாட்? டிவிசிபிள் பை 6. டிவிசிபிள் பை 6 அப்படின்னா அது என்னவால டிவைட் ஆகணும்? 2 ஆலையும் டிவைட் ஆகணும், 3 ஆலையும் டிவைட் ஆகணும். 2 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அது எதால எண்ட் ஆகணும்னு சொல்லி இருக்கிறேன்? 0, 2, 4, 6, 8 ஈவன் நம்பரா தான் எண்ட் ஆகணும். அப்போ இங்க கொடுத்து இருக்கிறதுல என்னென்ன ஈவன் நம்பர்ஸ் இருக்கு? 2 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு. சோ இங்க என்ன வரலாம்? பாசிபிலிட்டி 2 வரலாம், 4 வரலாம், இல்ல 8 வரலாம். ஓகே, சோ அப்படி வந்தாதான் இந்த நம்பர் என்னது? 2 ஆலையும் டிவைட் ஆகும். 6 ஆல டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணும்? இந்த 6 டிஜிட் ஆட் பண்ணி ஒரு நம்பர் வரும் இல்லையா, அது வந்து என்னது? 3 ஆல டிவைட் ஆகணும். ஓகே, ஃபைன். அப்போ இங்க வந்து 2, 4, 8 வரலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 3 டிஜிட், இந்த 3 டிஜிட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி ஒரு 4 டிஜிட் இருக்கும். அந்த 4 டிஜிட் எதால டிவிசிபிள்? 4ஆல டிவிசிபிள். 4ஆல டிவிசிபிள் அப்படின்னா இந்த 2 பிளேஸ்ல வர நம்பர் 4 ஆல டிவைட் ஆகணும். 4 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா இங்க என்னது? யூனிட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர்ஸா தான் இருக்கணும். ஆட் நம்பர்ஸ் வந்தா 4 ஆல டிவைட் ஆகாது. அப்போ இங்க என்ன பாசிபிலிட்டி இருக்கு? 2 வரலாம், 4 வரலாம், 8 வரலாம். இதுவும் என்னது? ஈவன் நம்பர்ல தான் எண்ட் ஆகும். இங்கேயும் ஈவன் நம்பர்ல தான் எண்ட் ஆகணும். அதே மாதிரி அடுத்தது இந்த 5 டிஜிட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அது வந்து என்னது? இட் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டிவிசிபிள் பை 2 அப்படின்னா இட் ஷுட் எண்ட் வித் வாட்? எய்தர் 0, 2, 4, 6, 8. நமக்கு 0 கிடையாது, 6 கிடையாது, 2, 4, 8 தான் இருக்கு. அப்போ இங்கேயும் என்னதான் வரணும்? எய்தர் 2 வரலாம், 4 வரலாம், 8 வரலாம். அப்போ இந்த 3 பிளேசஸ்ல ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வர முடியும், ஆட் நம்பர்ஸ் வர முடியாது. அப்போ 2, 4, 8 இந்த 3 நம்பர்ஸ் தான் ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. அந்த 2, 4, 8 தான் இந்த 3 பிளேஸ்ல வரப்போகுது. எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சோ இந்த 3 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த 3 பிளேஸ்க்கு பிளஸ் 1 4 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மீதி 8 நம்பர் இருக்கு, இன்னும் 3 நம்பர் இருக்கு. அப்ப என்னென்ன 3 நம்பர் லெஃப்ட்? 1, 7, 9. இதுக்கு மட்டும் தான் பிளேஸ் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட் போகும். இந்த டிஜிட்ல இப்ப நான் 1 எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த டிஜிட்ல 1 எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பிளேஸ்ல 1 எழுதுனதுக்கு அப்புறம் ரைட், த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9. இந்த 1 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி 6 டிஜிட் இருக்கு இல்லையா, தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6. 6 அப்படின்னா சம் ஆஃப் தி டிஜிட் என்னவா இருக்கணும்? இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 3. ஓகே, டோட்டல் எவ்வளோ? 36. 36ல இந்த டிஜிட்ல 1 இருக்கு. 1 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 35. 35 சம் ஆஃப் தி டிஜிட் பண்ணோம் அப்படின்னா 35 வருது. பட் 35 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. அதால என்ன என்ன வராதீங்க, இங்க 1 வராது. இப்ப அடுத்தது 7. 7 வருமா? 7 ஏதுன்னு அப்படின்னா இந்த 7 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 36ல 7 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் you will get 29. 29 is not divisible by 3.
அப்போ இந்த 6 digit நம்பர் என்னது? இங்க 7 வந்துச்சு அப்படின்னா இந்த 6 digit நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. நாட் டிவிசிபிள் பை 3னா இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 6. அப்போ இங்க என்ன வராது? 7 வராது. அப்ப என்ன மட்டும் தான் அடுத்த பாசிபிலிட்டி இருக்கு? 9 மட்டும் தான் இருக்கு. இப்ப 9 எழுதணும் அப்படின்னா இந்த 36ல 9 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் you will be getting what? 27. Sum of the digit. Sum of the 6 digit it is going to be 27. இதுல ஏதோ ஒரு ஈவன் நம்பர்ல எண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். சம் பண்ணோம்னா 27 வரும். 27 is divisible by 3. ஓகே, அப்போ இங்க என்ன வரும்? 9 தான் வரும். இந்த ரெண்டு பிளேஸ்க்கு எக்ஸாக்டா நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நான் ரேண்டமா இந்த 2 4 8 இந்த மூணு பிளேஸுக்கு இந்த ஈவன் டிஜிட் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி எடுக்கிறேன். இங்க 2, இங்க 4, இங்க 8 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா மீதி என்ன வேல்யூ இருக்கு? ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. 9 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1 7. ஒன்னு இங்க 1 வரணும், இல்லைன்னா 7 வரணும். இங்க 1 வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வரணும்? 7 வரணும். இல்ல இங்க 7 வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வரணும்? 1 வரணும். இதுதான் பாசிபிலிட்டி. ஓகே, சப்போஸ் நான் 1 இங்க எழுதுறேன், இங்க 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 எழுதுறேன் அப்படின்னா என்ன வரும்? லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 14. இந்த 4 digit வேல்யூ, இந்த 3 digit இல்லாம இந்த 4 digit வேல்யூ இஸ் வாட்? டிவிசிபிள் பை 4. இப்ப லாஸ்ட் 2 digit பாக்குறோம் 14. 14 is not divisible by 4. அந்த 4 digit வேல்யூ என்னது? not divisible by 4. அப்போ 14 இந்த பாசிபிலிட்டி வராது. அடுத்து 74. லாஸ்ட் 2 digit you are getting 74. 74 is also what? not divisible by 4. அப்போ 7 வராது. அப்போ இங்க 4 நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா 1 நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியல, 7 ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்போ நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்க போறேன். I'm going to interchange and check. இந்த 4 வரல, அப்போ எனக்கு இப்ப செக் இந்த நம்பர் மாத்தி பார்க்க போறேன். So I'm going to take here 2, here I'm going to take 4. இப்படி மாத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்க போறேன். ஓகே, இப்போ என்ன எழுதலாம்? இங்க 1 எடுத்தா என்ன வருது? 12. 12 is what? Last 2 digit. 12 is divisible by 4. The entire 4 digit number is divisible by 4. 12 வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 12 வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும்? 7 வரணும். ஓகே, இல்ல இங்க 7 வரலாமா? 7 வந்தா 72. 7 வரலாம். 72 is divisible by what? 4. இங்க 7 வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும்? அப்போ 1 வரணும். சோ இதான் பாசிபிலிட்டி. அப்ப எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ். இந்த 4 8 வேணா நீங்க வேணா கூட இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நாட் அன் இஷ்யூ. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த சென்டர்ல இருக்கிற 3 டிஜிட்டோட சம்மு தான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு இங்கதான் என்ன நம்பர் வரணும்னு தெரியணும். ஓகே, அப்ப எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு பாசிபிலிட்டி வந்து 7 4 1 2 5 8 9 இது வந்து ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் வந்து 1 4 and then 7 2 5 8 9. இங்க center 3 digit is 1 2 5. இங்க center 3 digit is what? 7 2 5. இந்த divisibility condition satisfy ஆகும். So entire number is divisible by 9. இந்த digit remove பண்ணதுக்கு அப்புறம் it is what? Divisible by 6 digit number divisible by 6. 2 digit remove பண்ணதுக்கு அப்புறம் it is divisible by 5. 3 digit remove பண்ணதுக்கு அப்புறம் divisible 4. இந்த 4 digit remove பண்ணதுக்கு அப்புறம் it is divisible by 3. okay, 7 4 1. இங்க 7 4 1 அப்படின்னா it is going to be 12. sum of the digit 12 12 னா divisible by 3. okay, இல்ல 1 4 7 னால என்னது? 12 divisible by 3. so இந்த 4 digit remove பண்ணதுக்கு அப்புறம் divisible by 3. 5 digit remove பண்ணதுக்கு அப்புறம் divisible by 2. so அதே மாதிரி இதுவும் satisfy பண்ணும். ஆனா இங்க sum of the 3 digit என்னது? 1 plus 2 plus 5 it is going to be 8. இங்க என்ன வருது? 7 plus 2 plus 5. 7 plus 7 it is going to be 14. so ஒன்னு வந்து sum of the center 3 digit value can be 8 or sum of the center 3 digit value can be 14. நமக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? 8 தான் கொடுத்திருக்காங்க, 14 இல்ல. so answer for this question is 8, option A. thank you.